I welcome you to learn English. இப்போ ஒரு பொருள் வீட்டில் இல்லை, அதை நம்ம கடையில் போய் வாங்க போகிறோம். அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோமா? நம்மளுக்கு தேவைப்படுற வேறு ஏதாவது பொருள் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த எக்ஸசைஸ் இருக்குது. இதில் நான் fill in the blanks மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அதில் ஏதாவது கன்ஜங்ஷன் யூஸ் ஆகிருக்கா, இல்லை அது எந்த டென்ஸில் இருக்குது, இந்த சென்டென்ஸ் லாங் சென்டென்ஸாக இருக்கா, ஷார்ட் சென்டென்ஸாக இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்படி யோசிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஃபெமிலியர் ஆயிரும். ஸோ ஈஸியாக உங்களால் எழுத முடியும், இங்கிலீஷில் பேச முடியும். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் அந்த blank-ஐ ஃபில் பண்ணணும். அது மீனிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். ஐ டேஷ் லிசன், நான் கவனிக்கிறேன். பிகாஸ் ஐ ஆம் டூயிங் an important ஒர்க். ஐ ஆம் டூயிங் an important ஒர்க். நான் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஆம் வருமா, கெனாட் வருமா, ஆம் நாட் வருமா? ஐ ஆம் லிசன் அப்படின்னு வராது. அதே மாதிரி ஐ ஆம் நாட் லிசன் வருமா? ஆன்சர் இஸ் கெனாட். ஐ கெனாட் லிசன், என்னால் கவனிக்க முடியவில்லை. பிகாஸ் ஏனென்றால் ஐ ஆம் டூயிங் an important ஒர்க். ஓகே, ஐ ஆம் லிசனிங் அப்படின்னு வரணும். இந்த ஆம் ஃபில் பண்ணோம்னா ஐ ஆம் லிசனிங் அப்படின்னு வரும். இல்லைனா ஐ ஆம் நாட் லிசனிங் அப்படின்னு வரும். ஓகே, இந்த மாதிரி மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும். அட் தி சேம் டைம் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அது எந்த டென்ஸில் இருக்குது, அது லாங் சென்டென்ஸாக இருக்கா, ஷார்ட் சென்டென்ஸாக இருக்கா, எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் ரிலேட்டடான விஷயங்கள் தெரிய வரும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ். இது ரொம்ப செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது. டேஸ் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க். ஸோ டூ வருமா, வென் வருமா, ஹவ் அவர் வருமா? ஓகே, யோசித்து வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ். ஹவவர் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க். இது மிக கடினமாக இருக்கிறது. இருந்தாலும், இந்த ஹவவர் அப்படின்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஹவவர் அப்படிங்கிற வேர்டை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டூ ஐ மஸ்ட் ஃபில் பண்ணலாமா, வென் ஐ மஸ்ட் ஃபில் பண்ணலாமாங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அதை ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த மீனிங்கே வராது, அப்போ அந்த ஆன்சர்ஸ் வராது. ஐ நீட் யுவர் ஹெல்ப் டேஸ் ஐ ஹாவ் அ டவுட். பிகாஸ் வருமா, ஆர் வருமா, ஸோ வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால், ஆர் அப்படின்னா அல்லது, ஸோ அப்படின்னா அதனால். நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிகாஸ் அப்படிங்கிறத ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஐ நீட் யுவர் ஹெல்ப் பிகாஸ் ஐ ஹாவ் அ டவுட். டேஷ் ஒன்லி ஐ ஆம் டெல்லிங் யூ டு கோ அவே. ஹவ் வருமா, பெட் வருமா, ஸோ வருமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதனால தான் நான் சொன்னேன். ஓகே, அதனால் மட்டுமே அப்படின்ற மீனிங் தான் அது. ஸோ ஒன்லி ஐ ஆம் டெல்லிங் யூ டு கோ அவே. மற்ற கன்ஜங்ஷன்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், மீனிங் வராது. இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். மெனி டைம்ஸ், அடிக்கடி. இதை வேறு வகையில் எப்படி சொல்லலாம்? அனதர் வேர்ட் ஃபார் மெனி டைம்ஸ். ஆஃபன் வருமா, ரேர் வருமா, டெய்லி வருமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆஃபன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டி சைலண்ட். ஓகே, ஆஃப்டன் அப்படின்லாம் வாசிடக்கூடாது, தட் இஸ் ராங். ஆஃபன். ஓகே, ரேர் அப்படின்னா எப்பொழுதாவது, டெய்லி அப்படின்னா தினமும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெனி டைம்ஸ், அடிக்கடி. ஆஃபன் ஐ டோல்ட் யூ, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆஃபன் ஐ டோல்ட் யூ, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எ கேட் இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் எ டேபிள் அண்ட் எ சேர். எந்த ப்ரிப்போசிஷன் கரெக்டாக வரும்? இப்போ கன்ஜங்ஷன் பார்த்தோம், இப்போ ப்ரிப்போசிஷன் பார்க்குறோம். ஸோ எல்லா வகையிலையும் இந்த எக்ஸசைஸ் உங்களை எக்யூப் பண்ணும். இன் வருமா, ஆன் வருமா, பிட்வீன் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
A cat is standing between a table and a chair. இந்த between வந்துச்சுன்னா and கண்டிப்பாக இருக்கணும், அது ஒரு ரூல். ஓகே, a cat is standing between a table and a chair. In a table and a chair அப்படின்னா சேர் மேலேயும் டேபிள் மேலேயும் நிற்கிது அப்படின்னு அர்த்தம். ஓகே, on a table and a chair அப்படின்னா டேபிள் மேற்பரப்பில் நிற்கிது அப்படின்னு அர்த்தம். கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துட்டோம், ப்ரிப்போசிஷன் பார்த்துட்டோம், இப்போ ஆர்டிக்கல். ஓகே, கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். 2 ஆன்சர் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பேபி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதனால் எ பேபி. எ பேபி இஸ் ஈட்டிங் an ஆப்பிள். ஓகே, அகெயின் பேபியை பற்றி ஆப்பிள் பற்றி சொல்கிறப்ப த யூஸ் பண்ணணும். அகெயின் ப்ரிப்போசிஷன். ஓகே, 2 ஆன்சர்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. மற்ற ப்ரிப்போசிஷன்ஸையும் அப்ளை பண்ணி பாருங்கள், அது ஏன் தப்பாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன் எ ரெய்னி டே, ஒரு மழை நாளில், ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அண்டர் எ ஷெட். ஓகே, அண்டர் எ ஷெட், ஷெட்டுக்கு அடியில், அண்டர் எ ஷெட். மற்ற ப்ரிப்போசிஷன்ஸை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மீனிங் சரியாக வராது. ஐ டோன்ட் நோ டேஷ் ஹீ புக்ட் எ டிக்கெட் ஆர் நாட். இந்த இடத்துல நான் ஹோமோஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். வெதர் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹோமோஃபோன்ஸ் அதாவது ஒரே உச்சரிப்பில் இருக்கிற வெவ்வேறு வார்த்தைகள், வேறு வேறு மீனிங் இருக்கிற வார்த்தைகள். வெதர் WHETHER வந்து இப்படி இருந்தால், இது அல்லது அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். WEATHER வந்து காலநிலை. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், மீனிங் வராது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குற முக்கியமான கேள்வி, ஐ டோன்ட் நோ டேஷ் டு ஆப்ரேட் திஸ் மிஷின். எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ டு நாட் நோ ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷின். ஓகே, அந்த ஹவு அப்படிங்கிற கன்ஜங்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஐ டோன்ட் நோ டு ஆப்ரேட் திஸ் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ராங். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷின். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் மை டேஷ் இஸ் மிஸ்ஸிங். அங்கே புக் வருமா, புக்ஸ் வருமா, புக்டு வருமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். என்னுடைய புத்தகத்தில் ஒன்று அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்னுடைய புத்தகத்தில் ஒன்று, சிங்குலர் வராது. ஸோ அந்த புக் அப்படிங்கிறது வராது. என்னுடைய புத்தகங்களில் ஒன்று அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த ஒன் ஆஃப் மை அப்படின்னு வந்தாலே, இந்த ஒன் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்தாலே அதை ஃபாலோ பண்ணுற பெயர் சொல், அதாவது நவுன், ப்ளூரலில் தான் இருக்கணும். ஓகே, புக்ஸ் அதான் கரெக்டான வேர்ட். கீழே 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 3 வேர்ட்ஸில் எந்த வேர்ட் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அன்கம்ஃபர்டபுள், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு வரலாம். டிஸ்கம்ஃபர்டபுள்னு வராது, டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு வரலாம். அன்கம்ஃபர்டபுள் தான் கரெக்டானது. பெரியது, பெரிய அப்படிங்கிற மீனிங் கொடுக்குற வார்த்தை எது? ஸ்மால், மேக்னிஃபிசியன்ட், டைனி. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்மால் அப்படின்னா சின்ன, சிறிய. டைனி அப்படின்னா ரொம்ப சின்ன, அதுவும் அதே மீனிங் தான். ஓகே, மேக்னிஃபிசியன்ட் அப்படின்னா ரொம்ப பெரிய அப்படின்னு அர்த்தம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான கிராமரை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு வரக்கூடாது, மற்ற விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே நிறைய இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடான விஷயங்கள் தெரிய வரும். ஸோ ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.